வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். என்னோடய டீமுக்கு மாதம் நான் ஒன்று செஞ்சு கொடுப்பேங்க. இன்னொன்று எடு, ஆளுக்கு ரெண்டு இந்த சீன் போடுறது தெரியுது, எடுத்துக்கோ. தேங்க்யூ. ஓகே, இன்னொன்று எடுத்துக்கோ, சாப்பிடுங்க நல்லா. தேங்க்யூக்கா. 2 எடுத்துக்கோ. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவை இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணுங்க. என்னோடய டீமுக்கு நான் மாதத்துக்கு ஒருக்கா இது வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன். அப்படி என்ன செஞ்சு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் நீக்காத உளுந்து களி வந்து செஞ்சு கொடுப்பேங்க. அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். தோல் நீக்காத உளுந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்குறேங்க. இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கணும், நல்ல மணம் வரணுங்க. அது வந்து உடச்சா பொடி ஆயிடணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா மணம் வர மாதிரி வறுத்துக்கணும். உளுந்து களிக்கு நம்ம உளுந்தை வந்து நல்லா வறுக்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து வலுவலுன்னு ஆயிருங்க களி. டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு எடுத்தோமோ இதில் 1/4 பங்களவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கணுங்க. இப்போது 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தோல் உளுந்து எடுத்தீங்கன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கணுங்க. நான் பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. புழுங்கல் அரிசியும் நல்லாயிருக்கும். இது ரெண்டையும் வந்து நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் கருப்பட்டி, இதுக்கு ரொம்ப முக்கியமே பார்த்தீங்கன்னா கருப்பட்டி, பனங்கருப்பட்டி எடுத்துருக்குறேங்க. இது 2 வந்து எடுத்துருக்குறேன். இது நல்லா உடச்சி இந்த மாதிரி வச்சுக்கிறேங்க. இப்போ நம்மளோட உளுந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்குறேங்க. இதுதான் உளுந்து களி மாவு. இந்த மாவு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ களி வேணுமோ உடனே செஞ்சுக்கலாம். இப்போது உளுந்து களி செய்ய ஆரம்பிக்கலாங்க. 2 டம்ளர் அளவுக்கு உடச்ச கருப்பட்டி வந்து எடுத்துருக்குறேங்க. இது கூட 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கரைய வைக்க போகிறேங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப கொதிக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. நல்லா வந்து அந்த கருப்பட்டி கரைஞ்சாலே போதும். கருப்பட்டி வந்து கரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து வடிகட்டிக்கணுங்க. வடிகட்டி இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் எந்த அளவுக்கு வந்து கருப்பட்டி பாகு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாவு போட்டுக்கணுங்க. 1 டம்ளர் கருப்பட்டி பாகுக்கு 1 டம்ளர் மாவு போட்டால் கரெக்டாக தாங்க இருக்கும். நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் எப்படி பண்ணுவேன்னா, இந்த மாவை போட்டுட்டு கையிலேயே நல்லா கரைச்சிருவேங்க. கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பதத்திலே நம்ம வச்சு களி கிளற ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா 1 கப் பாகுக்கு 1 கப் மாவு அப்படி போட்டுக்கோங்களேங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகளாக வரும், அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க கையிலையே. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுப்பில் வைக்க போகிறோம். இது எலும்புகளுக்கு வந்து அவ்வளோ வலுவாக இருக்குங்க. அப்புறம் இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. என்னோடய குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீ அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ண ஆரம்பிக்கணுங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே வந்து திக்காயிரும். இந்த டைமில் நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கணுங்க. நல்லா செக்கிலாட்டின நல்லெண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு அளவெல்லாம் கிடையாதுங்க. நான் வந்து கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துட்டே இருப்பேன். அது வந்து எண்ணெய்க்கு வந்து குடிச்சிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்தில் எண்ணெயை வெளியிட ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நம்ம களி வந்து ரெடி ஆயிரும். மெஷர்மெண்ட்டுக்கு வேணால் நீங்கள் 1 டம்ளர் உளுந்து களி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் குடிக்கிறதுனால எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஜவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் நம்மளுக்கு தானாகவே சரியாகுங்க. அது இந்த உளுந்து களியில் நம்ம சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது பாருங்கள், இந்த உளுந்து களி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து திக்காகும் போது நல்ல களி பதத்துக்கு நம்மளுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம நல்ல உருண்டைகளாக பண்ணி நம்ம வச்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ஹெல்த்தியான, டேஸ்டியான, பாரம்பரியமான ஒரு ஸ்நாக் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.